அனைவருக்கும் வணக்கம். 2 என்ற கூட்டுத்தொகையில் இருக்கக்கூடிய தேதிகளான 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். 2 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளான 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் முதல் தேதியான 2ஆம் தேதியில் பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்த்தோமேயானால், 2ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மிகவும் வித்தியாசமான சூட்சும அறிவு கொண்டவர்களாக இருப்பாங்க. இவர்கள் வாழ்வின் முக்காலங்களையும் முன்கூட்டியே அறிந்து அதன்படி செயலாற்றி வெற்றி காணக்கூடியவர்கள், சிறந்த கற்பனை வல்லமுள்ளவர்கள், லட்சிய நோக்குடையவர்களாக இருப்பாங்க. இந்த 2ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் சற்று மனபயம் என்பது இவர்களிடம் இருந்து கொண்டே தான் இருக்கும். இவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் சாந்தமாக காட்சியளிக்கக்கூடியவர்கள். இந்த 2ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு மனோசக்தி, ஆன்மீக சக்தி என்று இரண்டுமே அதிகமாக இருக்கும். இந்த 2ஆம் தேதியில் பிறந்தவர்கள் எதிலும் தீவிர ஆராய்ச்சி கொண்டவர்கள். இவர்களின் எண்ணம், சொல், செயல் அனைத்தும் புதிய அணுகுமுறைகளில் தென்படும். மக்களை திருத்தக்கூடிய அபூர்வ சக்தி இவர்களிடம் உண்டு. இந்த 2ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் புரட்சிகரமான திட்டங்களை தீட்டுவாங்க. வன்முறைகளையும் தீவிரவாதத்தையும் ஒருபோதும் இவங்க விரும்ப மாட்டாங்க. இந்த 2ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய கற்பனைக்கும் எழுத்திற்கும் எப்பொழுதுமே உயிரோட்டம் உண்டு. உடல் பலத்தால் செயல்படும் கத்தியை விட மனபலத்தால் செயல்படும் புத்தியை சிறந்ததென கொண்டவர்கள் இந்த 2ஆம் தேதியில் பிறந்தவர்கள். அது மட்டுமில்லாமல் இவர்கள் தனக்கு பிறரால் துன்பம் வந்த போதிலும் அவர்களின் மீது கோபம் கொள்ள மாட்டாங்க. சகிப்புத்தன்மை இவர்களிடம் அதிகமாக இருக்கும். எழுத்தின் மூலமும் பேச்சின் மூலமும் வாதம் செய்வதில் வல்லவர்களாக திகழ்வாங்க. இந்த 2ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட பெரிய பிரச்சனைகளுக்கும் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காணக்கூடியவர்கள். அதே மாதிரி பிறர் மீது அன்பு செலுத்துவதில் வல்லவர்களாகவும் இருப்பாங்க. கர்வம் செய்வதில் இவர்கள் சிறந்தவர்கள். இந்த 2ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் பல புதுமைகளை செய்து மேன்மை அடையக்கூடியவர்கள். புகழ்பெற்ற கவிஞர்கள், எழுத்தாளர்கள், ஓவியர்கள், நடிகர், நடிகைகள் என இசையமைப்பாளர்கள் முதல் தெய்வீக தலைவர்கள் வரை அநேகர் இதே தேதியில் பிறந்தவர்களாக இருக்கிறாங்க. 2 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய 11ஆம் தேதியில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் என்ன என்று பார்த்தோமேயானால், 11ஆம் தேதியில் பிறந்தவர்கள் வேதங்களிலும் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் பற்றுதல் கொண்டவர்களாக திகழ்கின்றாங்க. அது மட்டுமில்லாமல் மதப்பற்று, தெய்வ நம்பிக்கை இவர்களிடம் அதிகம் இருக்கும். குறிப்பாக தெய்வ சக்தியை யாதொரு காரியத்திற்கும் பயன்படுத்தி வெற்றி காணக்கூடியவர்கள் இந்த 11ஆம் தேதியில் பிறந்தவர்கள். அது மட்டுமில்லாமல் மனதிடம் குறிக்கோள், விடாமுயற்சியால் எக்காரியத்திலும் பூரண வெற்றி காணக்கூடியவர்கள். இந்த 11ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை ஒன்றே தாரக மந்திரமாக இருக்கும். சிலருக்கு தெய்வீக ஆற்றல் பலம் அமைந்திருக்கும். சொல் பலம் மிகுந்தவர்கள். ஜோதிடம், சாஸ்திரம், மருத்துவம், மாந்திரிகம், மனோவசியம் போன்ற கலைகளில் நன்கு தேர்ச்சி இருக்கும் இவர்களுக்கு. இந்த 11ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் தங்களிடம் அமைந்துள்ள அபூர்வ ஆற்றலை பொது நலனுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடியவர்கள். அது மட்டுமில்லாமல் இவர்களுக்கு உயர்ந்த நோக்கும் சிறந்த குணமும் கொண்டவர்களாக திகழ்வாங்க. 11ஆம் தேதியில் பிறந்தவர்கள் வாழ்வில் எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் நேர்மை தவறாது நாணயத்தோடு வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள். இந்த 11ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் பேராசை குறைந்தவர்கள், மாபெரும் சாதனையை செய்யக்கூடியவர்கள், சட்ட நுணுக்கங்கள் அறிந்தவர்களாக இருப்பாங்க. இந்த 11ஆம் தேதியில் பிறந்த குழந்தைகளை இளமையிலேயே தெய்வ நம்பிக்கையுடன், திட நம்பிக்கையுடன் வளர்த்தால் பின்னாளில் சிறந்த மேதாவிகள் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது அதிகம் உண்டு. இந்த 11ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் கல்வி, செல்வத்தில் குறைவந்தவர்களாக இருந்தாலும் கூட தெய்வ நம்பிக்கையால் விரைவில் மேன்மை அடைந்து விடுவார்கள். இவர்களின் உடலில் தெய்வீக ஆகர்ஷண சக்தி அவ்வப்போது தோன்றி மறையும். இந்த 11ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் பெரியோர்களின் சொல்லை மதிப்பாங்க. சமுதாயத்தினருக்கு வேண்டிய நல்ல காரியங்களை செய்வாங்க. நட்பிற்கு கட்டுப்படுபவர்களும் கூட. இந்த 2 என்று கூட்டுத்தொகையில் வரக்கூடிய 20ஆம் தேதியில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் என்ன என்று பார்த்தோமேயான, 20ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மனோவலிமை மிக்கவர்களாக இருப்பாங்க. அது மட்டுமில்லாமல் தெய்வீக அனுகிரகம் இவர்களுக்கு அதிகம் இருக்கும். வரலாறு படைப்பாங்க. நாட்டிற்கு நல்வழி காட்டக்கூடியவர்கள் இவர்கள்தான். மனிதரில் மாணிக்கம் ஆவார்கள். இவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஒரு மக்கள் கூட்டமே இருக்கும்.
குறிப்பாக இந்த 20ஆம் தேதி பிறந்தவர்கள் பொதுநலனுக்காக பாடுபடக்கூடியவர்கள். 20ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் சுயலமின்றி பேராசையை குறைத்து கொண்டால் தெய்வ புதல்வன் என்று பெயர் எடுக்கலாம். அது மட்டுமில்லாமல் உலக மக்களின் நன்மைக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களும் இந்த 20ஆம் தேதியில் பிறந்தவர்களாக அதிகம் இருப்பார்கள். ஆன்மீக வழியில் பெரிய சாதனை செய்யக்கூடியவர்கள், மிதமிஞ்சிய கற்பனை சக்தி கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. இந்த 20ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் கற்பனை காவியம் புனைவதில் வல்லவர்கள், எடுத்த காரியத்தை செவ்வனே செய்து முடிக்கும் திறமைசாலிகளும் கூட. கலைஞர்கள், தத்துவ மேதைகள், அழகு கலை நிபுணர்கள், இசை மேதைகள், கவிஞர்கள், புகழ்பெற்ற நடிகர்கள், நடிகைகள் போன்றவர்கள் இத்தேதியில் பிறந்தவர்களாக இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். அதே மாதிரி இந்த 20ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் அனுசரித்து போகக்கூடியவர்கள், தீர்க்க தரிசனம், ராஜதந்திரம் அறிந்தவர்களாகவும் இருப்பாங்க. சிக்கலான பிரச்சனையும் எளிய முறையில் தீர்க்கக்கூடியவர்கள். இந்த 20ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பு உழைப்பாளிகள், தியாக உள்ளம் கொண்டவர்கள், சுதந்திரமான மனப்போக்கு இவர்களிடம் உண்டு. எதையும் சிறப்புடன் செய்து பலராலும் பாராட்டை பெறுபவர்கள், மிக கண்ணியமாக வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் இந்த 20ஆம் தேதியில் பிறந்தவர்கள். 20ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் வாகன வசதிகள் இவர்களுக்கு சேரும். மனதில் புதிய நவீன கருத்துக்கள் உதயமாகும். நண்பர்களை அதிகம் உடையவர்களாக இருப்பாங்க. நல்ல புகழ் வரவேற்பு என்றென்றும் குறையா வண்ணம் இருக்கும். 2 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய 29ஆம் தேதியில் பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்த்தோமேயானால், 29ஆம் தேதியில் பிறந்தவர்கள் வீண் சிரமங்களை உண்டு பண்ணி கொண்டே இருப்பாங்க. இவர்கள் தீவிர உழைப்பாளிகள். இவர்களிடம் எப்பொழுதுமே பணவளம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். சம்பந்தமில்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் குழப்பிக்கொண்டே இருப்பாங்க. வீண் சண்டைகள் போட்ட வண்ணம் இருப்பாங்க. இந்த 29ஆம் தேதி பிறந்தவர்கள் இவர்களின் பிரச்சனைகளை முற்றுப்புள்ளி இன்றி தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 29ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களை மோசமென்று பேசுபவர்கள், சுயநலம் என்பது இவர்களிடம் அதிகம் இருக்கும். இந்த 29ஆம் தேதி பிறந்தவர்கள் சமாதானத்தை எப்பொழுதுமே விரும்ப மாட்டாங்க. பயந்த மனம் உடையவர்களாக இருப்பாங்க. மனதில் உள்ளூர ஒருவித பயம் இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். தன்னை எதிர்ப்பவர்களை கண்டால் இவர்கள் பயந்து ஓடுவாங்க. தன்னை கண்டு பயப்படுபவர்களை கண்டால் இவர்கள் விரட்டுவாங்க. எதிலும் தர்க்கவாதம் இருக்கும். பெயர் எண் அதிர்ஷ்டமாக இருப்பின் மிகப்பெரிய சாதனைகளை செய்வாங்க. இந்த 29ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் சிறிய பிரச்சனைகளையும் பெரிதாக்கக்கூடியவர்கள். வாக்கு இவர்களுக்கு சித்தியாகும். மந்திரம், இந்திரஜாலம், மகேந்திர ஜாலம் இவர்களுக்கு அமையும். மோகினி போன்ற துஷ்ட தேவதைகள் வசியமாகும். சண்டையும் வீண் உபத்திரங்களும் இவர்களிடம் நிறைந்திருக்கும். இந்த 29ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இளம் வயது முதலே நல்ல பழக்க வழக்கங்களுடன் வளர்க்க வேண்டும். இல்லாவிடில் சமூகம் தண்டிக்கக்கூடிய மோசமான செயல்களில் ஈடுபட்டு பெயரை கெடுத்து கொள்வாங்க. இந்த 29ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரை வீட்டில் அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருக்கும். வீண் பிரச்சனைகள் உருவெடுத்து விடுவார்கள். வன்முறைகளை தூண்டக்கூடியவர்கள் இவர்கள்தான். எதிர்கொள்கை கொண்ட வாழ்க்கை துணை இவர்களுக்கு அமையும். இவர்கள் முரட்டுத்தனம் அதிகம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த 29ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இளம் வயது தொட்டே தெய்வீக வழியிலும் தன்னம்பிக்கையுடனும் வளர்ந்து வருபவர்களுக்கு தீய பலன்கள் விலகும். நிலையான தொழில் விருத்தி அடையும். சந்திரனின் ஆதிக்கம் குறைந்து பாதிப்பு உள்ளவர்கள் பெயர் எண்ணை அதிர்ஷ்டமாக்கி வளமான வாழ்க்கை வாழலாம். அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதிகரிக்கும்.